வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மகரிஷி மகேஷ் யோகியோட போதனைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஆமாங்க. குறிப்பா சொல்லணும்னா அவரோட தியானம், வேதங்கள் பத்தின பார்வை, அப்புறம் அக அமைதிக்கான பாதை, இது எல்லாம் கொஞ்சம் பார்க்க போறோம். இதுக்காக நாம அவருடைய தியானங்கள் மெடிடேஷன்ஸ் ஆஃப் மகரிஷி மகேஷ் யோகி 1968ல வந்த புத்தகம் இல்லையா, அதுலேருந்து சில பகுதிகளை எடுத்து பேசுறோம். ஆமா, அந்த புத்தகத்தை ஆதாரமா வச்சுதான் பேச போறோம். எங்க நோக்கம் என்னன்னா, இந்த பகுதிகள்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை, அதாவது பேரானந்தத்தை எப்படி அடையிறது, வேத ஞானம் என்ன சொல்லுது, அப்புறம் இந்த ஆழ்நிலை தியானம் இன்னைக்கு எப்படி பயன்படுதுன்னு உங்களுக்கு எளிமையா சொல்லணும். நிச்சயமா. இதுல சில ஆச்சரியமான விஷயங்களும் உங்க நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான சில யோசனைகளும் கிடைக்கலான்னு நம்புறோம். அப்ப ஆரம்பிக்கலாமா? வேதங்கள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? தாராளமா. வேதம்னா முதல்ல அறிவு. ஆனா இது சும்மா புக்ல படிக்கிற மாதிரி இல்ல. ஓ, வாழ்க்கையோட முழுமை பத்தின அறிவு. அதுல எல்லாமே அடங்கும். அதோட வெவ்வேறு பகுதிகள், அடிப்படை எல்லாமே. ரிக், சாமா, யஜுர், அதர்வணான்னு 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? இந்த வேத ஞானம் வெறும் தத்துவமா இல்லாம வாழ்க்கையோட அமைப்பையே விளக்குதுன்னு மகரிஷி சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு மரம் மாதிரி. அதோட இலை, தண்டு, வேறு, அதுக்கு சத்து கொடுக்கற நிலம்னு. இதை எப்படி நம்ம வாழ்க்கையோட அவர் கனெக்ட் பண்றாரு? நல்ல கேள்வி. மகரிஷி வாழ்க்கைய அதே மாதிரி 4 நிலையா பாக்குறாரு. நம்ம உடம்பு, நம்ம சூழல், இதெல்லாம் வெளித்தோற்றம். சரி. நம்ம மனசு, அது வேர் மாதிரி. அந்த மனசுக்கு அடிப்படையா இருக்கிறது தனிப்பட்ட தூய அறிவு. இது எங்க இருந்து வருதுன்னா, பிரபஞ்ச உயிர் அல்லது முழுமையான இருப்பு, ஆப்சல்யூட் பீயிங்னு சொல்றோமே, அந்த எல்லையற்ற நிலையில இருந்து. ஓஹோ, இதுதான் 4வது நிலை. அந்த மரம் நிக்கிற பூமி மாதிரி. சரியா சொன்னீங்க. ஆழ்நிலை தியானம்ங்கிறது இந்த 4வது நிலைய, அந்த முழுமையான இருப்ப நேரடியா அனுபவிக்கிற ஒரு வழிமுறைன்னு சொல்றாரு. அப்போ தியானம்னா மனசை அமைதிப்படுத்தி எண்ணங்களோட மூலத்துக்கு போறதுன்னு சொல்லலாமா? அந்த மூலம்தான் இந்த முழுமையான இருப்போ? அதேதான், சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தியானம்ங்கிறது எண்ணங்களோட அந்த சத்தம் குறைஞ்ச நுட்பமான நிலைகளை கடந்து எங்கிருந்து அந்த எண்ணங்களே வருதோ அந்த அமைதியான எல்லையற்ற ஆற்றல் அறிவு இருக்கிற இடத்தை அடையிறது. அதுதான் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோட அடிப்படை. அங்கதான் அந்த தூய அறிவை, அந்த முழுமையான இருப்ப நாம அனுபவமா உணர்றோம். இந்த பிரம்மபஞ்ச உயிர், அதாவது அப்சல்யூட் பீயிங், இது எப்படிங்க இந்த உலகமா மாறுது, படைப்பு எப்படி நடக்குதுன்னு இந்த பகுதிகளில் இருக்கா? இருக்குதுங்க. மகரிஷி ஒரு நல்ல உதாரணம் சொல்றார். பகல் இரவு மாதிரி. பகல் இரவு, சரி. ஆமா, இரவு இரவுய்ம நிலை, பகல் செயல்பாடு. அதே போல பிரபஞ்சமும் ஒரு அமைதி நிலை, அதாவது கலைப்பு, அப்புறம் செயல்பாடு நிலை, அதாவது படைப்புன்னு மாறி மாறி வருது. ஓ, ஒரு சுழற்சி மாதிரி. ஆமா, ஒரு சுழற்சி. அந்த கலைப்பு நிலையில எல்லாம் அலை இல்லா கடல் மாதிரி அமைதியா இருக்கு. படைப்போட நேரம் வரும்போது அந்த அமைதியில் இருந்து தானா ஒரு அசைவு தொடங்குது. தானாவேவா? ஆமா, பல மதங்கள் சொல்ற மாதிரி வேதங்களும் ஏகோகம் பகுஷ்யாம், நான் ஒருவனாக இருக்கிறேன், பலவாக மாறுவேனாக அப்படிங்கிற இறைவனோட விருப்பத்திலிருந்து படைப்பு தொடங்குச்சுன்னு சொல்லுது. பைபிள்ல கூட ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு வருது இல்லையா? அந்த வார்த்தை அல்லது விருப்பம், இது எப்படி அந்த அசைவை தூண்டுது? மகரிஷி சொல்ற விளக்கம்படி அந்த முழுமையான அமைதி இருக்கு இல்லையா, அதுல ஒரு முதல் அதிர்வு ஏற்படுது. முதல் அதிர்வா? ஆமா. இப்போ ஒரு தட்டுல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல லேசா விரலால தட்டுனா எப்படி ஒரு அதிர்வு பரவும்? அலை அலையா போகும். அதே மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு மாதிரி ஒரு அதிர்வு எழும்புது. இந்த முதல் மிக மிக நுட்பமான, முடிவே இல்லாத நித்தியமான அதிர்வு தான் ஓம். ஓம். ஓ, இதுதான் படைப்பின் ஆரம்பமும் முடிவும் சொல்றதுக்கு இதுதான் காரணமா? இப்ப சயின்ஸ் கூட எல்லாம் எனர்ஜி வேவ்ஸ் தான் சொல்லுதே. அப்போ இந்த எல்லா அலைகளுக்கும் மூலம் இந்த ஓம் தானா? ஆமா, அவர் அப்படிதான் விளக்குறார். அந்த ஒரே ஒரு ஹம் அதிர்வு தான் மற்ற எல்லா படைப்புகளுக்கும், வடிவங்களுக்கும், நிகழ்வுகளுக்கும் அடிப்படையா மாறுது. சரி. இந்த அடிப்படை அதிர்வுல இருந்து வர வெவ்வேறு ரிதம்ஸ், அதாவது தாளங்கள், அதுதான் ரிக், சாமா, யஜுர், அதர்வண வேதங்களோட மந்திரங்களா அறியப்படுது. அப்படியா? ஆமா, இந்த மந்திரங்களோட ரிதம்கள் தான் பிரபஞ்சத்தோட வெவ்வேறு வடிவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் காரணமா இருக்கு. அதனாலதான் வேத மந்திரங்களை சரியா உச்சரிச்சா குறிப்பிட்ட விளைவுகளை உருவாக்க முடியும்னு நம்பப்படுது.
இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ வேதங்கள்ங்கிறது வெறும் தத்துவம் இல்ல, அது பிரபஞ்ச இயக்கத்தோட கனெக்ட் பண்ற ஒரு டெக்னிக்கல் சயின்ஸ் மாதிரிங்கிறாரு மகரிஷி. கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றார். இது இப்போ இருக்கிற வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மாதிரி, ஆனா ரொம்ப துல்லியமானது, சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றார். ஓ, இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிப்புகள் மாறிட்டே இருக்கலாம், ஆனா இந்த வேத அறிவு நேரடியான தொடர்பையும் அதன் மூலமா பயனையும் தரும்னு அவர் நினைக்கிறார். இது பிரபஞ்சத்தோட வெவ்வேறு அடுக்குகள்ல இருக்கிற உயர்நிலை உயிர்களோட தொடர்பு கொள்றதுக்கு கூட வழிகாட்டுதுன்னு சொல்றார். சரி. இந்த வேத அறிவு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டுது? வேதங்களோட பிரிவுகள் பத்தி ஏதாவது சொல்லியிருக்கா? முக்கியமா 3 பிரிவுகளை பத்தி பேசுறாரு. கர்ம காண்டம், அதாவது செயல். உபாசனா காண்டம், கடவுளை நெருங்குதல் அல்லது பக்தி. 3வது ஞான காண்டம், அறிவு அல்லது ஞானம். கர்ம காண்டம்னா செயல்கள் பத்தினது. ஆமா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பத்தினது. உதாரணமா, இனிமையான உண்மைய பேசு, எப்படி புலன்களை பயன்படுத்தணும், என்ன சாப்பிடணும், இந்த மாதிரி வழிகாட்டுதல்கள்லாம் இதுல வரும். இதெல்லாம் வாழ்க்கையோட அடிப்படை விதிகள்னு சொல்றாரு. இதுல பெரியவங்களோட வழிகாட்டுதலை ஏத்துக்கிறது, அவங்களுக்கு கீழ்ப்படிறது பத்தியும் அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரே, அது ஏன் முக்கியம்னு சொல்றார்? ஆமா, அனுபவமுள்ள பெரியவங்களோட வழிகாட்டுதல் இப்போ நீச்சல் தெரியாத ஒருத்தர் தண்ணியில இறங்கும்போது ஒரு கை கொடுக்கற மாதிரி பாதுகாப்பானதுன்னு சொல்றார். சரிதான். அனுபவம் இல்லாம நானே செய்யறேன்னு சுதந்திரமா செயல்படுறதா நினைச்சு தப்பான வழியில போய் கஷ்டப்படாம இருக்க இது உதவும். கீழ்ப்படிதல் நித்திய சுதந்திரத்திற்கான சரியான கலாச்சாரம்னே அவர் சொல்றார். ஓ, புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்னன்னு நமக்கு தெரியாட்டா கூட அனுபவம் உள்ளவங்க சொல்றத கேட்கறது நல்லது. நாமளே ஒவ்வொன்னையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைச்சா வாழ்க்கையோட பெரும்பகுதி வீணாயிடும்னு சொல்றாரு. மனிதனோட ஒவ்வொரு செயலும் வளிமண்டலத்தையே பாதிக்குதுன்னு கூட சொல்றாரு. எது சரியான செயல், எது தப்புன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் கர்ம காண்டம் வழிகாட்டுது. குறிப்பா யாகங்கள்னு சொல்ற சில குறிப்பிட்ட செயல்களை பத்தி அது விவரிக்குது. யாகங்களா? ஆமா, இதெல்லாம் குறிப்பிட்ட அதிர்வுகளை உருவாக்கி உயர்நிலை உயிர்களை தொடர்பு கொண்டு நாம விரும்புறத பெற உதவுற டெக்னிக்ஸ்னு அவர் விளக்குறாரு. உதாரணமா, பெத்தவங்க, பெரியவங்க, டீச்சர், தெய்வம் இவங்கள வணங்குறதுங்கிறது அடிமைத்தனம் இல்ல, அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அப்படியா? அவங்களோட ஆற்றல், அறிவு, உதவி எல்லாத்தையும் பெற உதவுற ஒரு வழி. இது நம்ம இதயத்தை பண்படுத்தி பின்னால பக்தியா மலரும்னு சொல்றாரு. இது வேதங்கள்லிருந்து வந்த ஒரு சைக்காலஜி, ஒரு வாழ்வியல் அறிவியல்னு அவர் பார்க்கறாரு. ஆனா காலப்போக்குல இந்த ஞானம் மறக்கப்பட்டுடுச்சுன்னு திரும்பவும் ஆழ்நிலை தியானம் மூலமா இத மீட்டெடுக்க முடியும்னு சொல்றாரு இல்லையா? ஆமாம், வேத ஞானம் ஒரு மரம்னா ஆழ்நிலை தியானம் அதோட வேருக்கு தண்ணி ஊத்துற மாதிரி. வேர் நல்லா இருந்தா எல்லா கிளைகளும், அதாவது எல்லா மதங்களும் வாழ்க்கை முறைகளும் நல்லா செழிக்குங்கிறது அவர் பார்வை. இந்த கர்ம காண்டத்தோட ஒரு பகுதியா யார் எந்த வேலையை செய்யணும், எந்த மந்திரத்தை சொல்லணுங்கிறத பத்தியும் வேதங்கள் சொல்லுதுன்னு மகரிஷி குறிப்பிடுறார். இத அவர் இந்திய ஜாதி அமைப்போட எப்படி தொடர்பு படுத்துறார்? இது கொஞ்சம் சிக்கலான விஷயமாச்சே. உண்மைதான், அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். மகரிஷி இதை எப்படி விளக்குறாருன்னா, இது ஒரு நுட்பமான தொழிலாளர் பிரிவு அப்படிங்கிறாரு. தொழிலாளர் பிரிவா? ஆமா, ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு, அவங்களோட இயல்பான குணம், அவங்களோட அதிர்வு நிலை, இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி குறிப்பிட்ட வேலைகளும் யாகங்களும் வேத காலத்துல பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சுன்னு அவர் கருத்து. இது சமுதாயத்தோட செயல்திறனுக்கும் நல்லது, அதே சமயம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்கும் உதவியா இருந்துச்சுன்னு அவர் விளக்குறார். எப்படி? உதாரணமா, ஒரு குறிப்பிட்ட தொழில்ல பரம்பரையா வர்ற குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த தொழிலை ரொம்ப இயல்பா, சுலபமா, சிறப்பா செய்வாங்க. அதனால அவங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிக நேரமும் சக்தியும் கிடைக்கும்னு சொல்றார். எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய நினைக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறது அவருடைய பார்வை. முக்கியமா கவனிக்கணும், இது மகரிஷி மகேஷ் யோகியோட அந்த காலத்து நூல்ல உள்ள விளக்கம். நாங்க அதை அப்படியே உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். சரி. கர்ம காண்டத்துக்கு அப்புறம் மத்த 2 காண்டங்கள் என்ன சொன்னீங்க? அடுத்தது உபாசனா காண்டம். இது கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறது, அதாவது பக்தி மார்க்கம். பக்தி. சரி. 3வது ஞான காண்டம். இதுக்கு பேரு வேதாந்தம்னு சொல்லுவாங்க. இது சடங்குகளை பத்தினதில்ல, இது முழுமையான அறிவை பத்தினது. ஞானம். நம்ம உடல், மனம் எல்லாம் சரியான செயல், உணவு, பக்தி இதனாலெல்லாம் தூய்மையாகும்போது குரு நீ தியானத்துல உணர்ந்தியே அந்த முழுமையான உண்மை, அதுதான் நீ, தத்துவமசி அப்படின்னு சொல்லும்போது அந்த சீடன் உடனடியா அந்த உரிமை நிலையை உணர்றான். வேற்றுமையில ஒற்றுமையை பார்க்கிற ஞானம் பிறக்குது.
அப்போ வேதங்களோட ஒட்டுமொத்த நோக்கமே இந்த உலக வாழ்க்கையையும் அந்த முழுமையான ஆன்மீக நிலையையும் ஒரே நேரத்துல அனுபவிக்கிறதானே? 100% உலக வாழ்க்கை, 100% ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்றாரே. சரியா சொன்னீங்க. 200% வாழ்க்கை வாழ்றது தான் இலக்குன்னு சொல்றார். இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலக வாழ்க்கையில இருந்துகிட்டே அந்த மாறாத நித்தியமான முழுமையான பேருண்மை அப்சல்யூட் பீயிங் அத அனுபவிக்கிறது. இதுக்கு உடல் மன தூய்மை அவசியம்னு சொல்றீங்க. ஆமா, பகவத்கீதை இந்த 3 காண்டங்களோட கர்மம், பக்தி, ஞானம் சாரத்தையும் ஒன்னா தருதுன்னு அது குறிப்பிடுறார். இதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர அவர் சொல்ற வழிதான் அந்த ஆழ்நிலை தியானமா? ஆமா, ஆழ்நிலை தியானம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் டிஎம் பயிற்சி செய்யும்போது நம்ம மனசு அந்த முழுமையான பேருண்மையோட தொடர்பு கொள்ளுது. இதனால மனசு விரிவடையுது, அமைதி கிடைக்குது. அதோட விளைவா சரியான செயல் தானாவே நடக்கும். தப்பான எண்ணங்கள், பழக்கங்கள் எல்லாம் குறையும்னு சொல்றார். இது வாழ்க்கையோட எல்லா துறைகள்லயும் வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறது அவர் கருத்து. இங்கதான் அவர் ஒரு முக்கியமான, எப்படி சொல்றது, ஒரு புரட்சிகரமான கருத்து சொல்றாரு இல்லையா? மதங்கள் பல நூற்றாண்டுகளா ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு. ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொதுவா மதங்கள் என்ன சொல்லுது? நல்லவனாயிரு, தூய்மையாயிரு, அப்பதான் சொர்க்கத்தோட கதவு திறக்கும் அல்லது கடவுளை அடைய முடியும்னு சொல்லுது. ஆமா, அதுதானே வழக்கம். அதாவது நல்லொழுக்கம்ங்கிறது கடவுள் அடையிற பாதைன்னு நினைக்கிறோம். ஆனா மகரிஷி இது அப்படியே தலகீழா பார்க்கறார். தலகீழாவா? எப்படி? புரியலையே. அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் உண்மையிலே நல்லவனா தூய்மையானவனா மாற முடியுங்கிறாரு. ஓ, அப்படியா? கடவுளை உணர்றது, அதாவது தியானம் மூலமா அந்த முழுமையான பேருண்மைய அனுபவிக்கிறது சுலபம். ஆனா அப்படி உணராம வெறும் முயற்சியால மட்டுமே நல்லவனா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறார். எல்லா நல்ல குணங்களும் நல்லொழுக்கமும் கடவுளோட அந்த நேரடி தொடர்போட விளைவுதான், காரணம் இல்ல. ஓ, புரியுது. அப்போ விளைவ நல்லொழுக்கத்தை காரணம் கடவுளை அடையிற பாதை நினைக்கிறது தான் பிரச்சனையா? அதுதான் அவர் சுட்டிக்காட்டுற மையப்பிழை. அது ஒருபோதும் கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்காது. அது வெறும் கற்பனைன்னு சொல்றாரு. கடவுளை உணர்ற உண்மையான நேரடியான பாதைங்கிறது இந்த ஆழ்நிலை தியானம் மாதிரி டெக்னிக்ஸ் தான். அந்த முழுமையான பேருண்மையை, அந்த எல்லா வல்ல சக்திய அனுபவத்துல உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் தானாவே சரியானவனா, அறநெறி உள்ளவனா, வாழ்க்கையை ஆதரிக்கிறவனா மாறுறான். கடவுளை முதல்ல அனுபவிக்கணும். அதிலிருந்து தான் மத வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வரணும். இதை விட்டுட்டு சும்மா நல்லவனா இருன்னு மட்டும் சொல்றது இலக்கை அடையாம சுத்தி சுத்தி வர்ற மாதிரி பிரயோஜனம் இல்லைங்கிறார். கடவுளோட ஒளிய அனுபவிக்காம தூய்மை அடையிறதோ ஸ்வர்க்கத்தை அடையிறதோ சாத்தியமில்லைன்னு சொல்றாரு. இதுதான் உலகத்துல இவ்ளோ துன்பங்கள் இருக்க காரணம்னு சொல்றாரு. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு பைபிள் சொல்றதோட அர்த்தமும் இதுதான் அவர் கனெக்ட் பண்றாரா? ஆமா, கிறிஸ்து சொன்னதோட உண்மையான பொருளும் இதுதான் சொல்றார். பைபிள், கீதை, உபநிடதங்கள், பௌத்தம், இஸ்லாம் எல்லாமே இந்த அடிப்படை அனுபவத்தை தான் வேற வேற வழியில சொல்லுதுங்கிறது அவர் பார்வை. கடவுள் எங்கும் இருக்கார், நம்ம இதயத்திலேயே இருக்கார்னா அவரை வெளியில தேடுறதை விட நமக்குள்ளேயே தேடுறது தானே சுலபமான வழி. காலையிலயும் சாயங்காலமும் செய்யற ஒரு எளிய தியானம் மூலமா அந்த பேருண்மை நிலையை அடைஞ்சு அதை அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர்றது தான் வேத ஞானத்தோட உச்சம். அதுவே எல்லா வாழ்வியல் நெறிகளோட சாராம்சமும் ஆகும்னு சொல்றாரு. மனிதனே தன் எண்ணங்களுக்கு பொறுப்பு, இன்பத் துன்பங்களுக்கும் அவனே காரணம்னு சொல்றாரே. ஆமா, எண்ணங்களை உருவாக்குறதும் நாம தான், அதை செயல்படுத்துறதும் நாம தான், அதோட விளைவுகளை அனுபவிக்கிறதும் நாம தான். தியானம் மூலமா உயர்ந்த எண்ணங்கள் வந்தா கூட அதுவும் நம்ம முயற்சியோட ஒரு பகுதி தான். தியானம் செய்யற முயற்சி. ஒவ்வொருத்தரும் தனக்கும் தன் செயல்களுக்கும் இன்ப துன்பங்களுக்கும் தாமே பொறுப்புங்கிறத அழுத்தமா சொல்றார். தியானம்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அது எப்படி மனச அந்த ஆழமான நிலைக்கு கொண்டு போகுது? தியானங்கிறது மனச வாழ்க்கையோட மேற்பரப்பிலிருந்து, அதாவது எண்ணங்கள் உணர்ச்சிகள்ல இருந்து அதோட ஆழத்துக்கு, அந்த அமைதியான முழுமையான பேருண்மை நிலைக்கு, அதாவது உள்ளிருக்கும் சொர்க்க ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு டெக்னிக்னு சொல்றாரு. உள்ளிருக்கும் சொர்க்க ராஜ்யம்? ஆமா, வானத்தின் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுன்னு பல நூற்றாண்டா கேட்டும் அதை அனுபவிக்கிற வழியை அறியாததால தான் உலகத்துல இவ்வளோ டென்ஷன், துன்பம், போர் எல்லாம் நிலவுது. தனி மனிதனோட பதட்டங்கள் தான் உலக பதட்டங்களுக்கு காரணங்கிறது அவர் கருத்து. ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம்னு சில தத்துவங்கள் சொல்லுதே. ஆனா மகரிஷி அதை மறுக்கிறாரா? ஆமா, அவர் அதை மறுக்கிறார். ஆசைகள் காரணம் இல்ல, ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியாத இயலாமை தான் காரணங்கிறாரு. அப்படியா? மன்னன் இயல்பாவே இன்னும் தெரிஞ்சுக்க, இன்னும் அனுபவிக்க, இன்னும் இருக்க விரும்புறான். இந்த ஆசைகள் நியாயமானவை. அதை அழிக்கிறதுங்கிறது துறவிகளுக்கான வழி.
உலக வாழ்க்கையில இருக்கிறவங்க ஆசைகளை கொள்ள தேவையில்ல, அவற்றை நிறைவேற்ற ஆற்றலை பெருக்கிக்கணும். அதுக்கு இந்த தியானம் உதவுது. அப்போ உலக வாழ்க்கையை விட்டு ஓடத் தேவையில்ல, இங்கிருந்தே இந்த முழுமையான நிலையை அடைய முடியும்னு சொல்றாரா? நிச்சயமா. இதுதான் அவரோட ஆன்மீக புத்துணர்வு இயக்கம், ஸ்பிரிச்சுவல் ரீஜெனரேஷன் மூமெண்ட், அதோட மையச் செய்தியே. உலக வாழ்க்கையில இருந்துகிட்டே நித்திய விடுதலையையும் சொர்க்கத்தையும் இங்கேயே இப்போதே அனுபவிக்க முடியும். இதுக்கு துறவு தேவையில்ல, பற்றின்மை தேவையில்ல. ஒரு சிம்பிளான முறைப்படி கத்துக்கிற ஆழ்நிலை தியான பயிற்சி போதுங்கிறார். இது ஒரு வாக்கியத்தை எடுத்து சிந்திக்கிற தியானம் இல்ல, அது சும்மா மேற்பரப்புல நீந்துற மாதிரி. ஓ, இது ஆழத்துக்கு டைவடிச்சு அங்க இருக்கிற பொக்கிஷங்களை, ஆற்றல், அமைதி, ஆனந்தம் எடுக்கிற மாதிரி. கடவுள் உணர்தலுங்கிறது ரொம்ப கஷ்டம், சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம்னு ஒரு நம்பிக்கை இருக்கே. அந்த நம்பிக்கைய மகரிஷி ரொம்ப கடுமையா எதிர்க்கிறார். அது தப்புங்கிறார். ஒரு அப்பா தன் எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புற மாதிரி எல்லாம் வல்ல இறைவனும் எல்லோரும் பேரின்பத்தை அனுபவிக்க தான் விரும்புறார். சரி, அது தேர்வு செய்யறதும் அதுக்கான வழியை பின்பற்றதும் நம்ம கையில தான் இருக்கு. சொர்க்கத்தை அடைய சாக வேண்டியதில்ல, அது நம்ம உள்ளேயே இருக்கு. அதை அனுபவிக்காததுக்கு நாம தான் காரணங்கிறார். சரி. இந்த ஆழ்நிலை தியானம் இது எப்படி வேலை செய்யுது? அதோட அடிப்படை தத்துவம் என்ன? தத்துவம் ரொம்ப சிம்பிள். நம்ம மனசு இயல்பாவே அதிக சந்தோஷம் இருக்கிற இடத்த நாடும். இயல்பாவேவா? ஆமா. இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், அதோட இனிமையான பாட்டு கேட்டா மனசு தானா அங்க போயிடும் இல்லையா? இதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்கணுமா? தேவையில்லை. இது மனசோட இயல்பு. ஆமாம். இந்த இயல்பே போதும். மனசு வெளி உலகத்துல கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல இருந்து உள் உலகத்துல இருக்கிற பேரானந்தத்துக்கு அழைச்சிட்டு போக இந்த இயல்பே போதும். அப்போ மனச கஷ்டப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ தேவையில்லையா? தேவையே இல்ல. வெளி உலகத்துல மனசோட அந்த எல்லையற்ற ஆனந்தத்துக்கான தாகத்தை தீர்க்கிற மாதிரி எதுவும் நிரந்தரமா இல்லாததால மனசு அங்க இங்க அலைஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா உள் உலகத்துல அந்த ஆனந்த பெருங்கடல் இருக்கு. சரியான வழியை காட்டினா போதும். அதாவது ஒரு மந்திரம் மூலியமா மனசு தானாவே தன்னிச்சையா எந்த முயற்சியும் இல்லாம அந்த ஆழமான அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் ஈர்க்கப்படும். இது ஒரு எஃபர்ட்லெஸ் ப்ராசஸ். இதுக்கு ஏதாவது முன் தயாரிப்புகள், உடற்பயிற்சிகள் எல்லாம் தேவையா? தேவையில்லைங்கிறாரு. வசதியா உட்கார்ந்துகிட்டு மனசை இயல்பா உள்நோக்கி திருப்பினா போதும். மந்திரம்ங்கிறது இந்த உள்நோக்கிய பயணத்துக்கு ஒரு வண்டி மாதிரி வேலை செய்யுது. ஓ, ஒரு வாகன மாதிரி. ஆமா. அது மனச கரடு முருடான எண்ணங்கள்ல இருந்து நுட்பமான எண்ண நிலைகளுக்கு அழைச்சிட்டு போய் கடைசியில அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருதோ அந்த மூலமான முழுமையான பேருண்மையில கரைய வைக்குது. சரி. ஒவ்வொருத்தருக்கும் பொருத்தமான மந்திரம் வேற வேறையா இருக்கும். அது அவங்கவங்க தனிப்பட்ட அதிர்வு நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு தகுதியான டீச்சரால கொடுக்கப்படணும்னு சொல்றார். தப்பான மந்திரம் சமநிலையை கொலைக்குன்னு ஒரு குறிப்பிடுறார். இறுதியா தெய்வீக திட்டம், டிவைன் பிளான் பத்தி என்ன சொல்றார்? இறைவனோட திட்டம் என்னன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் படிப்படியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நிரந்தரமான ஆனந்தத்தையும் முழுமையும் அடைறது தான். பரிணாம வளர்ச்சியா? ஆமா. மனிதன் எப்போ தப்பான வழியில போறானோ, துன்பத்தை அனுபவிக்கிறானோ, அப்போ இந்த திட்டம் பாதிக்கப்படுது. அப்போ இயற்கையோட விதிகள் தானாவே சமநிலையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது. சில சமயம் பேரழிவுகள் கூட இந்த சமநிலைப்படுத்தலோட ஒரு பகுதியா இருக்கலாம்ங்கிறது அவர் கருத்து. இன்றைய காலகட்டத்தை பத்தி ஏதாவது சொல்றாரா? இன்றைய காலகட்டத்துல பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கும் மேட்டருக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஸ்பிரிட்க்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்குன்னு சொல்றார். ஆமா, அது உண்மைதான். பொருளோட கவர்ச்சி அதிகமாகி ஆன்மாவோட முக்கியத்துவத்தை, அதாவது நம்ம உள்ளிருப்போட சக்தியை மறைச்சிருச்சு. இதனால வாழ்க்கையில டென்ஷனும் பயமும் அதிகமாயிடுச்சு. தெய்வீக திட்டம்ங்கிறது இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை ஏற்படுத்துறது தான். ஆழ்நிலை தியானம் இதுக்கு எப்படி உதவுது? ஆழ்நிலை தியானம் ஆன்மாவை, அதாவது நம்ம உள் சக்தியை நேரடியா வலுப்படுத்துது. இந்த உள்வொளி அதிகமாகும்போது மனசு அமைதியாகி சக்தி கிடைக்குது. இது வெளி உலக வாழ்க்கைய, அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கைய இன்னும் சிறப்பா, வளமா, பிரகாசமா வாழ உதவுது. ஆக இது ஆன்மீகத்தையும் உலக வாழ்க்கையும் பிரிக்கிறதுக்கு பதிலா ரெண்டையும் இணைச்சு மேம்படுத்துற ஒரு நடைமுறை வழி. இது வெறும் செத்ததுக்கு அப்புறம் வர்ற சொர்க்கம் பத்தின வாக்குறுதி இல்ல. இல்லவே இல்ல. இப்போதே இங்கேயே வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர்ற ஒரு செயல்முறைன்னு சொல்றார். ஆக மொத்தத்திலே இந்த பகுதிகள் ஒரு அழுத்தமான கருத்து முன்வைக்குது. அதாவது இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தத்தை சமாளிக்க ஆழமான அமைதியையும் நிறைவான வாழ்க்கையும் தர்ற ஒரு எளிய டெக்னிக்கா பழங்கால ஞானம், ஆழ்நிலை தியானம் இருக்குன்னு சொல்லுது. ஆமா. உண்மையான சந்தோஷங்கிறது நல்லவனா இருக்க முயற்சி பண்றதில்ல, மாறா நல்லொழுக்கம் தானா வர்ற மாதிரி ஒரு உள்நிலை அடையறதான்னு இது சொல்லுது. இது உண்மையிலே யோசிக்க வைக்குது. இதோட மைய கருத்து என்னன்னா, சொர்க்கராஜ்யம் அல்லது முழுமையான பேரானந்தம்ங்கிறது எங்கோ தூரத்துல இருக்கிற ஒரு இலக்கு இல்ல,
அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு உள்ளர்ந்த உண்மை. நமக்குள்ளேயே இருக்கிறதா? ஆமா, சரியான டெக்னிக் மூலமா இங்க ஆழ்நிலை தியானம் அதை சுலபமா அணுகி அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியுங்கிறது தான். நாம வழக்கமா சந்தோஷத்தை தேடுற வழிகளோ அல்லது நல்லவங்களா இருக்க முயற்சி பண்றதோ ஒருவேளை அடிப்படையில தப்பான வழிகளா இருக்குமோன்ற கேள்வி இந்த பகுதிகள் எழுப்புது. ஒருவேளை பெரிய மாற்றத்துக்கான சாத்தியம் நாம இன்னும் அதிகமா செய்யறதுல இல்லாம நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற வேறொரு இருப்பு நிலைய சிரமமே இல்லாம அடையறதுல இருக்குமானா என்ன பண்றது? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.